தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பல் மீது தாக்குதல். இந்திய பெருங்கடலில் அமெரிக்க டெஸ்ட்ராயர் கப்பலை தாக்கிய ஈரானிய ஏவுகணைகள். ஈரான் போருக்கு உதவ மறுத்த ஸ்பெயின், ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டல். ஈரானின் அடுத்த உச்ச தலைவரே ஸ்ரேலின் இலக்கு. யாழில் டீசலை பதுக்கி வைத்திருந்த இருவர் காவல்துறையினரால் கைது. நாடாளுமன்றில் பெண்ணொருவருக்கு பாலியல் அத்துமீறல், விசாரணை அறிக்கை சமர்ப்பிப்பு. ஈரானிய போர்க்கப்பலை சேர்ந்தவர்களின் உடல்கள் தீவிர தேடல் பணியில் இலங்கை கடற்படையினர். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் கடல் எல்லைக்குள் விபத்துக்குள்ளானதாக கருதப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றால் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதல் நடத்தப்பட்டதில் குறைந்தது 101 பேர் காணவில்லை என்றும் 78 பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் இலங்கை அரசை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்காத நிலையில் இலங்கை கடற்படை குறித்த தகவலை முற்றாக நிராகரித்துள்ளது. கடற்படை செய்தி தொடர்பாளர் புத்திக சம்பத் ஈரானிய கப்பலின் பணியாளர்கள் என சந்தேகிக்கப்படும் பல உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர், எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி விபத்து நடந்த இடத்திற்கு சென்றபோது ஒரு பெரிய எண்ணெய் படலத்தை மட்டுமே நாங்கள் கண்டோம். எனவே கப்பல் மூழ்கிவிட்டதாக நாங்கள் அறிவிக்க முடியும். இருப்பினும் இலங்கை இதுவரை கப்பலில் இருந்து 32 பேரை மீட்டு காலியில் உள்ள கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதித்துள்ளது. அவர்களிடமிருந்து தகவல்களை பெற்ற பின்னரே கூடுதல் விவரங்களை தெரிவிக்க முடியும். கடலில் மிதக்கும் பல உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் கப்பல் பணியாளர்களின் உடல்களாக இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். நாங்கள் முதன்மையாக விபத்துக்குள்ளான கப்பலின் உயிர்களை காப்பாற்றுவதை பார்க்கின்றோம். அப்போதுதான் இது எப்படி நடந்தது என்பது குறித்த விசாரணை மற்றும் தொழில்நுட்ப அறிக்கையை பெற முடியும். மற்றவர்கள் உயிருடன் இருந்தால் அவர்களை மீட்பதே எங்கள் முக்கிய கவனம். இந்த கப்பலில் எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் அறிய தருவோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் இருந்து ஒரு அமெரிக்க டெஸ்ட்ராயர் கப்பலை தாக்கியுள்ளதாக ஈரான் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அந்த போர்க்கப்பல் காட் 380 மற்றும் டலியே ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்திய பெருங்கடலில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த அமெரிக்க கடற்படையின் அழிப்பு கப்பலை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படை தாக்குதல் நடத்தியது. எரிபொருள் தாங்கி கப்பல் மற்றும் அழிப்பு கப்பல் ஆகிய இரண்டுமே இலக்கு வைக்கப்பட்டதாகவும் அவற்றின் தளங்களில் இருந்து புகையும் நெருப்பும் எழும்புவதை காண முடிந்தது என்றும் அது தெரிவித்துள்ளது. காட் ஏவுகணை 2000 கிலோமீட்டர் வரை துல்லிய தாக்குதலுக்காக வடிவமைக்கப்பட்ட நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். டலியே என்பது 1000 கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை தாக்கக்கூடிய ஒரு மூலோபாய குரூயிஸ் ஏவுகணை அமைப்பாகும். இது பணி நடைபெறும் போது இலக்கை மாற்றக்கூடிய திறன் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த டெஸ்ட்ராயர் ஒரு அமெரிக்க டேங்கர் கப்பலில் இருந்து எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது தாக்கப்பட்டதென்றும் IRGC தெரிவித்துள்ளது.
ஈரானுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க படைகள் ஸ்பானிஷ் தளங்களை பயன்படுத்த அனுமதிக்காததற்காக ஸ்பெயின் மீது முழு வர்த்தக தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்பெயின் மிகவும் மோசமாக செயற்படுகிறது என்றும் ஸ்பெயினுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்க அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்டிடம் கூறியதாகவும் டிரம்ப் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஸ்பெயினுடனான அனைத்து வர்த்தகத்தையும் நாங்கள் துண்டித்து வருகிறோம். ஸ்பெயினுடன் நாங்கள் எதையும் விரும்பவில்லை என்று அவர் மேலும் கூறினார். இதேவேளை ஈரான் மீதான குண்டுவீச்சு தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தகத்தை துண்டிக்க டொனால்டு டிரம்ப் விடுத்த அச்சுறுத்தல்களுக்கு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் பதிலளித்துள்ளார். இன்று புதன்கிழமை காலை தொலைக்காட்சியில் உரையாற்றிய சான்சஸ் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை போர் வேண்டாம் என்ற வார்த்தைகளுடன் சுருக்கமாக கூறலாம் என்று குறிப்பிட்டார். 2003ஆம் ஆண்டு ஈராக் படையெடுப்பை குறிப்பிட்ட அவர் கடந்த கால தவறுகள் மீண்டும் நிகழக்கூடாது என்று அழைப்பு விடுத்தார். இது அதன் இலக்குகளை அடையவில்லை என்றும் பாதுகாப்பின்மையை உருவாக்கி பலரின் வாழ்க்கையை மோசமாக்கியது என்றும் அவர் கூறினார். ஈரான் மீதான தாக்குதல்கள் மில்லியன் கணக்கான சாதாரண மக்களுக்கு இதேபோன்ற பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் இதை எதிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாகவும் சான்சஸ் கூறுகிறார். ஈரான் நாட்டின் அடுத்த உச்ச தலைவராக யாரை தேர்வு செய்தாலும் அவர் அளிக்கப்பட வேண்டிய இலக்காக இருப்பார் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஈரான் நாட்டின் அடுத்த உச்ச தலைவராக யாரை தேர்வு செய்கிறாரோ அவர் அளிக்கப்பட வேண்டிய இலக்காக இருப்பார் என்று அச்சுறுத்தினார். இஸ்ரேல் காட்ஸ் தனது எக்ஸ் தள அறிக்கையில் இஸ்ரேலை அளிக்கவும் அமெரிக்காவையும் சுதந்திர உலகத்தையும் பிராந்திய நாடுகளையும் அச்சுறுத்தவும் ஈரானிய மக்களை அடக்கவும் திட்டத்தை தொடரவும் வழிநடத்தவும் ஈரானிய பயங்கரவாத ஆட்சியால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு தலைவரும் ஒழிப்புக்கு இலக்காக இருப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளார். புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஈரானின் நிபுணர்கள் சபையுடன் தொடர்புடைய ஒரு கட்டிடத்தை இஸ்ரேல் செவ்வாயன்று குறிவைத்தது. கடந்த சனிக்கிழமை நடந்த ஒரு தாக்குதலில் 86 வயதான அயதுல்லா அலி ஹமேனியை இஸ்ரேல் தாக்கி படுகொலை செய்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் டீசலை பதுக்கி வைத்திருந்த இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் ஏளாளி பகுதியில் இன்று அதிகாலை சுன்னாகம் காவல்துறையினரால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் டீசலை பதுக்கி வைத்திருப்பதாக சுன்னாகம் காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அவர்களிடமிருந்து 800 லிட்டர் டீசலை பதுக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற பெண் உத்தியோகத்தர் ஒருவருக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் குறித்த இறுதி விசாரணை அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது சபாநாயகரால் குறித்த அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தகவல் அமைப்புகள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்தின் பெண் உத்தியோகத்தர் ஒருவருக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பில் வெளியான விசாரணையை நடத்துவதற்கு 2025/7/25 அன்று நாடாளுமன்ற பதவிநிலை ஆலோசனை குழு தீர்மானித்திருந்தது. அந்த தீர்மானத்திற்கு அமைய ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜாதா அழகப்பெருமவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் இறுதி அறிக்கை 2025/11/24 அன்று சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2026/2/19 அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற ஆலோசனை குழுவின் தீர்மானத்திற்கு அமைய குறித்த அறிக்கை தற்போது சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பார்வைக்காக அந்த அறிக்கையில் பிரதியொன்று நாடாளுமன்ற நூலகத்திலும் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.